ஹைதராபாத்தில் நேற்று அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புஷ்பா 2 திரைப்பட வெளியீட்டின் போது பெண் ஒருவர் இறந்ததை கண்டித்து இளைஞர்கள் சிலர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைக்கிறார். புஷ்பராஜ், விவரங்கள். புஷ்பா 2 திரைப்படம் வெளியான நாளன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் மரணமடைந்த நிலையில் அவருடைய மகன் தற்போது மூளை செயலிலிருந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வருகிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இந்த நிலையில் அந்த இறந்த பெண்ணின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று உஸ்மானியா யூனிவர்சிட்டி கூட்டு போராட்ட குழு மாணவர் சங்கத்தினர் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் முன் வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டிகளை தூக்கி போட்டு உடைத்த அவர்கள் அல்லு அர்ஜுன் வீடு மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அவர்கள் 6 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்தனர் என்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் மற்றும் தனிநபர் ஜாமீன் அடிப்படையில் 6 பேரையும் போலீசார் இன்று ஜாமீனில் விடுவித்துள்ளனர். நந்தா, நன்றி புஷ்பராஜ் விவரங்களுக்கு.